நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசு வாசல் ஊழியர்களின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இம்மட்டிலுமாக இந்த ஆண்டிலே நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிற தயவுக்காக நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாய் வாழ்வதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றுமுடிய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கடைசி காலங்களிலே நம்மை வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த சமுதாயத்திலே பயன்படுத்துவார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் ஏற்கனவே தியானித்து கொண்டிருந்த பரிசுத்த வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற மலைப்பிரசங்கத்தின் 3வது செய்தியை நாம் இந்த நாளிலே கேட்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 3வது செய்தியிலே நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கிற வாக்கியத்தை அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சூழ இருந்த பொது ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் இந்த வார்த்தையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த காலங்களிலே நாம் பார்ப்போமே என்று சொன்னால், பூமியிலே எந்த மனிதனையாவது சார்ந்த குணமுள்ள மனுஷனாக, சார்ந்த குணமுள்ள மனுஷியாக நாம் சந்திக்க முடிகிறதா என்று யோசித்து பார்ப்போமே என்று சொன்னால், நிச்சயமாக நாம் எல்லாரும் சொல்லுவோம், அப்படி ஒருவரை நாம் இந்த பூமியிலே பார்க்கவே முடியாது என்று சொல்லிதான் சொல்லுவோம். பொறுமையாக இருக்கிறவர்கள் உண்டு, சாந்தமாக இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த பொறுமைக்கும் சாந்தத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட எல்கையைத்தான் வைத்திருக்கிறார்களே தவிர, அந்த எல்கைக்கு மீறி போனால் அந்த பொறுமையையும் சாந்தத்தையும் சாதாரணமாக பொது வாழ்க்கையிலே மனிதன் இழந்து விடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த இடத்திலே சாந்த குணத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் எந்த செய்திகளை சத்தியத்தின் அடிப்படையிலே கேட்கிறோமோ அதை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நம் சிந்தையிலே அதை பதித்து வைத்து அதை நம்முடைய செயலிலே காண்பிப்பதுதான் கிறிஸ்தவம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், அவைகளிலே ஒரு சில செய்திகள் தான் சத்தியத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிற செய்திகளாக, சத்திய வார்த்தைகளாக இருக்கிறது. அப்படி சத்திய செய்திகளை கேட்கிற நாம் அல்லது நீங்கள் கேட்கிற செய்திகளை உள்ளத்திலே அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை சிந்தையிலே வைத்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை செயல்படுத்துவதுதான் கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இதுதான் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே பொதுவாக மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு உபதேசமாகும். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் அதே உபதேசத்தையே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டு பகுதிகளை முழுவதும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக விளங்கும். அருமையான தேவஜனமே, இந்த சாந்த குணம் என்பதை எவ்விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது புரிந்து கொள்ளலாம் என்று சொல்வதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன்.
ஒரு குடும்பத்தார் ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ மாப்பிள்ளையோ பெண்ணோ பார்க்க போகிறார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அந்த குடும்பத்தார் அந்த பையனை குறித்தோ அல்லது அந்த பெண்ணை குறித்தோ முதலாவது சமுதாயத்திலே, உறவினர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள், இந்த தம்பி எப்படிப்பட்ட குணம் படைத்தவன், இந்த பெண் எப்படிப்பட்ட குணம் உள்ளவள் என்று சொல்ல முதலாவது கேட்போம். கேட்கிற எல்லாரும் கொடுக்கிற பதில் என்னவென்று சொன்னா, சார்ந்த சொருவி ஐயா, பையனை குறித்து நீங்கள் விசாரிக்கவே வேண்டாம், அவன் ஒரு பெரிய சார்ந்த சொருவி, இப்படிப்பட்ட சார்ந்த குணமுள்ள ஒரு மனிதனை நீங்கள் உலகத்திலே பார்க்கவே முடியாது என்று சொல்லிதான் எல்லா ஆண்களுக்கும் சமுதாயம் பெண் பார்க்கும் பொழுது கொடுக்கிற ஒரு சான்றிதழ். அதே போல பெண்களை குறித்தும் சமுதாயம் சொல்கிற வார்த்தை அதேதான். ரொம்ப சாந்தமான குணம் படைத்தவள், ரொம்ப சாந்தமாக இருப்பாள். அவளை போல சாந்த குணம் படைத்த ஒரு ஸ்திரீயை நீங்கள் பார்ப்பது ரொம்ப கஷ்டம், உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு ஸ்திரீ என்று சொல்லிதான் சமுதாயத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள். பின்பு திருமணமான பிறகு மாப்பிள்ளையை குறித்தும் பெண்ணை குறித்தும் நாம் கேள்விப்படுகிற சங்கதிகளை எல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் நேர்மாறாக இருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த நேர்மாறான நிலையிலே சமுதாயம் இருப்பதினால்தான் இன்றைக்கு சமுதாயத்திலே வாழ்கிற மனிதனுக்குள்ளே, மனுஷிக்குள்ளே சாந்த குணம் என்பது இல்லை. உலகத்திலே சாந்த குணம் என்பதை யாரிடத்திலும் பார்க்கவே முடியாது. ஆதி காலங்களிலே, ஆதியாகமத்தின் காலங்களிலே நான் பார்ப்போமே என்று சொன்னால் கொஞ்ச ஜனங்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள். அதுவும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்கள் சுமார் 6 லட்சம் பேர் தான். அந்த 6 லட்சம் பேரையும் மோசே வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள், அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் சொல்லி முடியாதது. அத்தனையும் அவர் அதிக பொறுமையோடு அவர் காத்து வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த சாந்த குணத்தை எந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே, ஒரு அப்ரிசியேஷன் இல்லாத சூழ்நிலையிலே, எப்பொழுதும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிற சமுதாயத்தின் மத்தியிலே எந்த நிலையிலும் கோபப்படாமல், யார் மேலும் கோபப்படாமல், யாரையும் குற்றப்படுத்தாமல் வாழ்கிற ஒரு குணம்தான் சாந்த குணமாகும். இந்த குணத்தை மோசேயிடத்திலே கர்த்தர் பார்த்ததாக பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார். பாருங்கள், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். மோசே ஒரு கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு மனிதர். அவர் கலப்பு திருமணம் அந்த நாட்களிலேயே செய்து கொண்டபடியினாலே அவருடைய சகோதரனாகிய ஆரோனுக்கும் சகோதரியாகிய நகோமிக்கும் அது பிடிக்கவில்லை. மோசேக்கு எதிராக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். மோசேயை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். மோசேயை கொண்டு மட்டும்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசினாரா? எங்கள் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசவில்லையா என்று மோசேயை குறித்து அவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் 3 பேரையும் அழைத்து அவர்களிடத்திலே கர்த்தர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். அந்த 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது இருந்தவர்கள் ஒரு சில லட்சம் பேர் தான். இன்றைக்கு உலக நிலையிலே பார்த்தால் 800 கோடி கிட்ட மனிதர்கள் வாழ்கிறார்கள். இந்த 800 கோடியையும் அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லவில்லை. அப்பொழுது இருந்த சில லட்சம் பேர்களுக்குள்ளே
மோசேயை போல சாந்த குணமுள்ள மனிதன் யாரும் கிடையாது என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஆரோனுக்கும் அந்த அவனுடைய சகோதரிக்கும் கர்த்தர் சாட்சியாக மோசே குறித்து சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, எந்த சூழ்நிலையிலும் கோபம் இல்லாமல் அந்த காரியங்களை எல்லாம் சரியாக முடிவெடுத்து நடத்துகிற ஒரு நிலைதான் சாந்த குணம் என்பதற்கு காரியமாகும். அருமையான தேவஜனமே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது சற்று யோசித்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள். குடும்பத்திலேயே ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் எவ்வளவுதான் சாந்த குணம் உள்ளவனாக, பொறுமைசாலியாக, பொறுமை காத்துக்கொள்கிற மனைவியாக, குடும்ப தலைவியாக இருந்தாலும் கூட ஒரு நிலைக்கு மேலே போகும் பொழுது கோபம் வந்து விடுகிறது. அதனால் என்ன நடக்கிறது? வெற்றிக்கு பதிலாக குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி ஏற்படுகிறது. மோசே அந்த சூழ்நிலையிலும் சாந்த குணமுள்ளவராக இருந்தபடினாலேதான் அவரால் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தின அந்த பாதையிலே ஒரு பெரிய வெற்றியை காண முடிந்தது. சாந்த குணம் நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை தருகிற ஒரு குணம். ஆகையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக நீங்கள் இந்த பூமியிலே கிருபையாக இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால், இந்த சாந்த குணத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். இந்த சாந்த குணத்தை நீங்கள் தரித்துக் கொள்வீர்களே என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை மோசே கண்டது போல நீங்களும் காண முடியும் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. இரண்டாவது பரிசுத்த வேதாகமத்திலே மற்றொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு பெயர் யோசேப்பு என்பதாகும். இவன் யாக்கோபுடைய குமாரன். இந்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் 11 பேரும் பகைத்தார்கள். ஆகையினாலே அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு வனாந்தரத்திற்கு சென்ற வேளையிலே 11 பேரும் திட்டம் தீட்டி யோசேப்பை தூக்கி ஒரு பால் குழியிலே போட்டுவிட்டார்கள். வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 24வது வசனம். அந்த பால் குழியிலே அவனை போட்டு விட்டார்கள். யோசேப்பு அவருடைய சகோதரர்களோடு எந்த எரிச்சலும் கோபமும் பட்டதாக அந்த சூழ்நிலையிலே விவரிக்கப்படவே இல்லை. நிச்சயமாக நம்மை போல் ஒரு மனிதனாக இருந்திருந்தால், சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் என்ன நடந்திருக்கும்? எதிர்த்து பேசி இருப்போம், அடிப்பதற்கு முயற்சி பண்ணி இருப்போம், தப்பி ஓடுவதற்கு முயற்சி பண்ணி இருப்போம், எத்தனையோ காரியங்களை செய்ய ஆரம்பித்திருப்போம். ஆனால் யோசேப்பு ஒன்றுமே செய்யவில்லை, ஒன்றுமே பேசவில்லை, குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். கொஞ்ச நேரம் சென்றது. அந்த வழியாக இஸ்மவேலர்கள் வந்தார்கள். இஸ்மவேலர்களிடத்திலே யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி விற்று போட்டார்கள் 20 வெள்ளிக்காசுக்கு. சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள். இன்னைக்கு நாம் அநேக இடத்திலே பார்க்கிறோம், சகோதரர்களுக்கு சகோதரர்கள் எவ்வளவு உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சகோதரர்கள் தங்களுடைய ஏழ்மை நிறைந்த சகோதரனை பணம் கொடுத்து பொருளாதாரத்திலே தூக்கி விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் அவன் மேல் காட்புணர்ச்சி கொண்டு அவரை அந்நியர்களிடத்திலே, இஸ்மவேலர்களிடத்திலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இதை நாம் அதே அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 27, 28 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை பிடித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கே போகிற வழியிலே எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்திலே பார்வோனுடைய பிரதானியை பார்க்கிறார்கள். பிரதானியிடத்திலே இந்த யோசேப்பை கொடுத்து விடுகிறார்கள். அவன் அவர்களிடத்திலிருந்து அந்த பார்வோனுடைய பிரதானி அந்த யோசேப்பை வாங்கி கொள்ளுகிறான். எத்தனை கஷ்டங்களுக்கு கூட இந்த யோசேப்பு கடந்து வருகிறார் பாருங்கள்.
ஆனா இந்த யோசேப்பு எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சகோதரரோடோ அல்லது தன் இஸ்மவேலர்களோடோ எதையாவது அவர் ஆர்கியூ பண்ணினாரா என்று சொன்னால் இல்லை. பார்வோனிடத்திலே அவர் கொடுக்கப்பட்ட பின்பு, பார்வோனுடைய பிரதானியினிடத்திலே யோசேப்பு கொடுக்கப்பட்ட பின்பு, பிரதானியிடத்திலும் எந்த ஆர்கியூமெண்ட்டும் அவர் பண்ணவில்லை. அங்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாவற்றையும் உண்மையோடு கூட செய்தால் யாரிடத்திலும் எந்த எரிச்சலும் படவில்லை, யாரிடத்திலும் எந்த கோபமும் படவில்லை, எந்த இடத்திலும் அதிருப்தியை காண்பிக்கவில்லை. சீராக தன்னுடைய வேலைகளை செய்து வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகுகிறது. அந்த பிரதானியினுடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் வைக்கிறாள். அவனோடு கூட உறவாட விரும்புகிறாள். இந்த காரியத்தை ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். யோசேப்பு இதை அறிந்திருந்து அதற்கு அவர் உடன்படாமல், அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவராய் இருந்தபடியினாலே அந்த பாவத்திற்கு விலகி ஓடிவிட்டார். அப்பொழுது பிரதானியினுடைய மனைவி அந்த பிரதானியை பார்த்து, உம்முடைய அடிமை என்னிடத்திலே விதமாக தவறுதலாக நடந்து கொள்ள முயற்சித்தான் என்று சொல்லி ஒரு பொய்யான கம்ப்ளைண்டை சொல்கிறாள். அதற்கும் யோசிப்பு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஐயா, நான் அப்படி செய்யவில்லை, உங்களுடைய மனைவி சொல்வது பொய்யான காரியம், நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொல்லி அவர் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. பார்வோனுடைய பிரதானி அவரை பிடித்தார், கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட சொன்னார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்று சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவர் திட்டமாக ஒரு வசனத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் குழியிலே போட்ட பொழுதும், இஸ்மவேலரிடத்திலே விற்ற பொழுதும், பார்வோனுடைய பிரதானியினிடத்திலே ஒப்பு கொடுத்த பொழுதும், பார்வோனுடைய பிரதானியினுடைய மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்ட பொழுதும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவர் இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் திட்டவட்டமாக சொல்கிறார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி 21, 22 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, கிறிஸ்தவர்களாகிய நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாவம் செய்யக்கூடிய தூண்டுதல் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படலாம், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம். அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஏற்படும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படுகிற வேளையிலே அந்த உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவை கொண்டு யோசேப்பை போல மேற்கொள்வதுதான் சாந்த குணமாகும். சாந்த குணம் உள்ளவர்களால் தான் இப்படிப்பட்ட உணர்வுகளை, தீமையான உணர்வுகளை, பாவ உணர்வுகளை ஆவியானவர் கொடுத்திருக்கிற அறிவை கொண்டு, ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை கொண்டு மேற்கொள்ள முடியும். யோசேப்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தபடியினால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த உணர்ச்சிக்கும் தன்னை ஒப்பு கொடுக்காமல் அறிவினால், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தினால் பிரதானியினுடைய மனைவியினுடைய பிடியிலிருந்து தப்பி வெளியே ஓடினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சிறைச்சாலை. அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் எவ்வளவு உபத்திரப்பட வேண்டியது இருக்கிறது பார்த்தீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார், வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்கிறவர்களாய் குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும், திருச்சபை வாழ்க்கையிலும் இருப்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாகவே இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. அவை எல்லாவற்றிலும்
எரிச்சல் அடையாமல் சாந்த குணத்தோடு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் சாந்த குணமுள்ள வாழ்க்கையாகும். அதுதான் கிறிஸ்து நமக்கு உபதேசித்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுதுதான் புறஜாதிகள் நம்மை கண்டு, நம்முடைய செய்கையை கண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக நம்மோடு கூட கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இந்த யோசேப்புக்கு இவ்வளவு துன்பத்தையும் கொடுத்த அவருடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே உயர்த்தப்பட்ட பொழுது உதவி செய்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 45வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவனுடைய குணம். சாந்த குணத்தை உடையவர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கும். நம்முடைய சாந்த குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மை பகைக்கிறவர்களை நாம் நேசிக்கிறோமா? அல்லது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறோமா? அல்லது அவர்களுக்கு எதிராக வஞ்சனையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவன், ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அந்நிய பாஷை பேசுகிறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், தரிசனங்களை காண்கிறவன், அவனுக்கு விரோதமாய் அவனுக்கு பிடிக்காதவர்களுக்கு வஞ்சனை செய்யக்கூடாது. அவனுக்கு பிடிக்காதவர்களை பழிக்கு பழி வாங்கக்கூடாது. யோசேப்பு நமக்கு அதற்கு ஒரு மாதிரி. யோசேப்பு பழிக்கு பழி சகோதரர்களை வாங்கவில்லை, அவர்களை அவன் ஆதரித்தார். அந்த யோசேப்பு அவருடைய குடும்பத்தை முழுவதுமாக அந்த பஞ்ச காலத்திலே ஆதரித்தபடியினாலே கர்த்தர் இன்று மட்டிலும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நாள் மட்டிலும் அந்த சந்ததியை இஸ்ரவேல் என்கிற நாட்டிலே இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். சாந்த குணத்தை உங்களுக்கு அலங்காரமாக தரித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருக்காக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பவுல் என்கிற ஒரு அப்போஸ்தலரை நாம் பார்க்கிறோம். இந்த பவுலுடைய பழைய காரியத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் கொலை செய்து கொண்டு வாழ்ந்தவர், மத வெறி பிடித்தவராக வாழ்ந்தவர், யூத மதத்திற்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் துன்பப்படுத்தின ஒரு மனிதன் சவுலாக இருந்த பொழுது, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தேவான் என்கிற மூப்பரை கொலை செய்வதற்கு இந்த சவுலும் சம்மதித்திருந்தார் என்று திட்டவட்டமாக சொல்கிறது. இந்த சவுலை, இந்த கொடிய சவுலை, இந்த மத வெறிபிடித்த சவுலை ஆண்டவராய் இயேசு சந்தித்தார் ஒரு மத்தியான வேளையிலே. அதை அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சந்திக்கப்பட்ட சவுல் ஆண்டவருக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்வதற்கு நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கேட்டான். அருமையான தேவஜனமே, இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் கூட நீங்கள் இருக்கிற மதத்தின் மேல் பற்று உள்ளவர்களாய், வெறி பிடித்தவர்களாய், மற்ற மதஸ்தவர்களை இந்த சவுலை போல துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? மற்ற மதஸ்தவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? மார்க்கத்தின்படி வாழ்கிறவர்களை அதிகமாக தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் சந்திக்கிறார். சவுலோடு கூட பேசினது போல உங்களோடும் கூட பேசுகிறார். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். கேட்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு சவுலை போல நீ பதில் கொடுப்பாயே என்று சொன்னார். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய எல்லா குணத்தையும் மாற்றி, வெறி குணத்தை மாற்றி, கோப குணத்தை மாற்றி, உன்னுடைய எரிச்சல் குணத்தை மாற்றி, மத வெறியை மாற்றி, முற்றிலுமாக
சாந்த குணத்தை உனக்கு கொடுப்பார். அப்படி சாந்த குணம் உடைய ஒரு மனிதனால் தான் இந்த பூமியிலே தான் நினைப்பதை சாதிக்க முடியும். முரடனாக இருந்த இந்த சவுல், கொலைகாரனாக இருந்த இந்த சவுல், மத வெறியனாக இருந்த இந்த சவுலால் ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை. ஆனால் சாந்த குணமுள்ளவனாய் அவர் மாறின பொழுது இந்த பூமியிலே 14 திருச்சபைகளை அவர் நிறுவினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தவர்களை கொலை செய்த இந்த பவுல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அடிகளை வாங்கினார். வாசித்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். 5 முறை 40 அடிக்கு 1 குறையாக யூதர்களால் அடிக்கப்பட்டார். 3 விசை அவர் முட்களால் பின்னப்பட்ட சவுக்கினாலே அடிக்கப்பட்டார். கல்லெறியுண்டார். எல்லாவற்றின் மத்தியிலும் சாந்த குணமுள்ளவராக இருந்தார், அமைதியாக இருந்தார். யாருக்கும் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தவன் ஆயிற்றே, ஏன் இந்த சவுக்கடியை பட வேண்டும் என்று சொல்லி எதிர்த்து அடிக்கவில்லை. கல்லெறிந்தவர்களை எதிர்த்து அவன் சண்டை செய்யவில்லை. கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்தார். பாடுகளை சகித்த அந்த பவுல் கிறிஸ்துவுக்காக அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தினார். நாம் எத்தனை ஆண்டுகளாக இந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிவித்து வருகிறோம். நாம் அறிவித்து வருகிற அளவிற்கு இந்த காலகட்டங்களுக்கு ஏற்றாற்போல் இந்த தேசத்திலே அநேக இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இல்லை, மிக மிக குறைவு. ஏன் அந்த மாற்றம் நம்மோடு கூட வாழ்கிற புறஜாதிகளுக்கு ஏற்படவில்லை? கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே பவுலிடத்திலே காணப்பட்ட அந்த சாந்த குணம் இல்லாதபடியினாலே, திருச்சபைகளிலே நிர்வாகத்திலே சண்டை போட்டு கொண்டிருக்கிறபடியினாலே, போதகர்களோடு விசுவாசிகள் சண்டை போடுவதை புறஜாதிகள் பார்ப்பதினாலே, தேர்தல் என்கிற முறையிலே ஒருவருக்கு ஒருவர் 2 பகுதிகளாக பிரிந்து அரசியல்வாதிகளை போல திருச்சபைக்குள்ளேயே சண்டை போடுகிறதுனாலே புறஜாதிகள் நம்மை பார்த்து நம்மிடத்திலே இருக்கிற சாந்த குண மின்மையை கண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாக போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக போகிறார்கள். அருமையான தேவஜனமே, சுவிசேஷ ஊழியம் செய்வதிலே குறையில்லை, மிஷனரிகளை அனுப்புவதிலே குறையில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சாந்த குணத்தோடு சமுதாயத்திலே, மிஷனரி ஸ்தலங்களிலே, திருச்சபைகளிலே, திருச்சபையினுடைய விசுவாசிகள் மத்தியிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் சாந்த குணம் உள்ளவர்களாக வாழாதபடியினாலே, சண்டை போடுகிறவர்களாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு இந்த பூமியிலே எழுப்புதலை காண முடியவில்லை. அனுதினமும் ஞானஸ்தானம் எடுக்கிற அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியவில்லை. வழி வழியாக பிறந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக கூடிக்கொண்டு வருகிறார்களே அன்றி புதிதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபையிலே சேர்கிறவர்கள் வெரி ஃபியூ. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சாந்த குணத்தை நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வீர்களே என்று சொன்னால், பவுலுக்கு கொடுத்த அதே இருதயத்தை, அதே சாந்த குணத்தை கர்த்தர் உங்களுக்கும் இன்றைக்கு கொடுத்து உங்களை கொண்டு இந்த தேசத்திலே அவருக்காக பெரிய காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து கர்த்தருடைய சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்வதற்கு எழும்பி வருவாயா? கர்த்தர் உன்னை தேடுகிறார். தேடுகிற ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணம் செய். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான ஜெப வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். எவ்வளவு எரிச்சல் உள்ளவராய் இருந்தாலும்,
எவ்வளவு கோபம் உள்ளவராய் இருந்தாலும், எவ்வளவு எரிச்சல் உள்ள போதகராய் இருந்தாலும், எவ்வளவு எரிச்சல் உள்ள மூப்பராக இருந்தாலும், எவ்வளவு கோபமுள்ள விசுவாசியாக இருந்தாலும், குடும்பத்திலே எவ்வளவு கோபமுள்ள குடும்ப தலைவராக இருந்தாலும், குடும்ப தலைவியாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளுக்குள்ளே எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருவர் எரிச்சல் உள்ளவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது அவர்களை மாற்றும். யார் யார் சிலுவையில் அடிக்கப்பட்ட உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் சவுலை பவுலாக மாற்றினது போல இப்பொழுது மாற்றும் ஆண்டவரே. பவுலுக்கு கொடுத்த புதிய இருதயத்தை இப்பொழுது கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்கள் சமுதாயத்தை மாற்றும், கிறிஸ்தவ சமுதாயத்தை மாற்றும், கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த குணத்தினால் நிரப்பும், கிறிஸ்தவ குடும்பங்களை சார்ந்த குணத்தினால் நிரப்பும், கிறிஸ்தவ திருச்சபைகளை சார்ந்த குணத்தினால் நிரப்பும், சாட்சிகளாய் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி